1967ல் 57ல் 49ல் திமுக ஆரம்பித்தது கூட்டு, அதாவது 5 தலைவர்கள், ஐம்பெரும் தலைவர்கள். அப்போ அண்ணா, ஈவிகே சம்பத்து, நம்ம அன்பில் தர்மலிங்கம், என்வி நடராஜன், என் ஆசை தம்பி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது. அதில் வந்து நெடுஞ்செழியன்லாம் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து 3வது கட்ட தலைவராக தான் இருந்தார். ஆரம்பித்ததில் அவர் இல்லை, அந்த ரெக்கார்டில் அவர் இல்லை. அப்புறமா காலப்போக்கில் 67, 69, 71 வந்தோடனே தன்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மருமகனை முரசொலிமாறனை உள்ளே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் மகனை உள்ளே கொண்டு வந்து, கனிமொழியை உள்ளே கொண்டு வந்து, அப்புறம் ஸ்டாலின் அவர்களை உள்ளே கொண்டு வந்து, உதயநிதியை உள்ளே கொண்டு வந்து, கடைசியில் பொது சொத்தாக இருந்த அந்த திமுகவை தன் குடும்ப சொத்தாக எப்படி கலைஞர் கருணாநிதி மாற்றினாரோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிதுனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்து அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அது பொது சொத்தாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் தனக்கு அடுத்த இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி ஓரங்கட்டி மூத்த அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கூட என்ன செஞ்சிட்டார், அவர் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சர், ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர், அதுக்கப்புறம் இவர் ஓ பன்னீர்செல்வத்தில் அமைச்சர், அப்படி அமைச்சராக இருந்தவரே ஓரங்கட்டி அந்த குடும்ப சொத்தாக மாற்றணும், அதை தன் வாரிசுக்கு கொண்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் இதுக்கப்புறம் அதிமுக இருக்காது.